பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. சங்கீதம் 44 அதனுடைய 1வது வசனம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் அருமையா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எங்கள் பிதாக்களின் நாட்களில் நீர் நடப்பித்த உம்முடைய மகத்துவமான கிரியைகள், அதை அவர்கள் அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். இதை கேட்டு 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 என்ன உண்டாயிருக்கிறது? நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் என்ன? இங்கே கீழே படிக்கும்போது 6வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை நீர்தான் ரட்சித்தீர். அவர்கள் பட்டயமோ அவர்கள் வில்லோ அவர்களை ரட்சிக்கவில்லை. இதுதான் பிதாக்கள் சொன்னார்கள். அதே போல நான் என் வில்லை நம்பவில்லை, என் பட்டயத்தை நம்பவில்லை, நானும் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். பிதாக்கள் சொன்னதை கேட்டோம். பூர்வ நாட்களை பார்க்கும்போது விசேஷமாக எண்ணாகமும் 13வது அதிகாரம் 14வது அதிகாரங்களில் பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் சிலரை தெரிந்தெடுத்து மோசே வேவு பார்க்க அனுப்புவார். வேவு பார்த்து வந்தவர்களில் நற்செய்தியை பரப்பினவர்களை விட துர்ச்செய்தியை பரப்பினவர்கள் தான் அதிகம். 2 பேர் நற்செய்தியை பரப்புகிறார்கள், மற்ற எல்லாருமே துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். பிதாக்கள் என்று சொல்லும்போது அதில் நற்செய்தியை சொன்னவர்களும் உண்டு. அதாவது நம்பிக்கை உண்டாக்கும் செயல்களை தேவன் செய்த அந்த செய்திகளை சொன்னவர்களும் உண்டு, துர்ச்செய்தியை பரப்பினவர்களும் உண்டு. தாவீது எப்படிப்பட்ட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான் என்றால், நம்பிக்கை உண்டாவதற்கு ஏதுவான சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நம் செவிகள் நமக்குள்ளே நம்பிக்கை உண்டாவதற்கு ஏதுவான சத்தத்துக்கு திறந்திருக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. துர்ச்செய்தியை பரப்பி தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையை அற்றுப்போக பண்ண பிசாசானவன் பல விதங்களிலே செயல்பட்டு வருகிறான். அன்று சோஷியல் மீடியா எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் துர்ச்செய்தி எவ்வளோ வேகமாய் பரவி கானானை நோக்கி பயணித்து கொண்டிருந்த ஜனங்கள் எகிப்துக்கு போகும்படி ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து போகும்படியான ஒரு சூழல் அங்கே உண்டானது. அந்த அளவுக்கு அந்த துர்ச்செய்தியின் தாக்கம் உண்டானது. யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்தால் அது நிச்சயம் நமக்கு தருவார் என்று. அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் கானானை சுதந்தரித்தார்கள், மற்றவர்கள் அதை சுதந்தரிக்கவில்லை. நம் காதுகளில் நாம் கேட்கிற செய்திகள் நம்பிக்கை உண்டாவதற்கு ஏதுவானதாய் இருப்பதாக. நம்பிக்கை அற்றுப்போக பண்ணுகிற காரியங்களுக்கு நம் செவிகள் அடைக்கப்படட்டும், நம்முடைய செவிகள் விலக்கப்படட்டும். அவைகள் வேண்டாம். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாம் இழந்த போதிலும் நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவராகிய யோபு சொன்னார் அல்லவா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று. இப்படிப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தைகள் நாம் கேள்விப்பட்டோம். அதை தான் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே தேவ பிள்ளைகள் சாதித்ததும் ஜெயித்ததும் பெற்றுக்கொண்டதுமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் முழுவதும் அது எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் கேட்கிறோம். எதற்காக? நம்பிக்கை உண்டாக. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கும்படியாக. கர்த்தரை நம்புவோம். கர்த்தரை நம்புகிறவனோ அவன் என்றென்றைக்கு செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா, நீர் எங்களுக்கு எழுதி தந்த காரியங்கள், எங்கள் பிதாக்களுக்கு நீர் செய்த வல்லமையான கிரியைகள், அவைகள் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, அப்பா, கேட்டு பலப்படும்படி எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் செவிகள் இவைகளுக்கு திறந்திருப்பதாக. நம்பிக்கைக்கு இடமுண்டாகத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கை ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவரே இடம் கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.